வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வைகுண்ட ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். ஒவ்வொரு ஏகாதசிக்குமே உபவாசம் இருக்கிறது நல்லது. ஆனா வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு நாள் இருந்தாலே ஒரு வருஷம் எல்லா ஏகாதசி உபவாசம் இருக்கிற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாதசி உபவாசம் அப்படிங்கிறது நிர்ஜல ஏகாதசி உபவாசம் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. காத்தால பிரஷ் பண்ணதுல இருந்து அடுத்த நாள் துவாதசி பாரண வரைக்கும் தண்ணி குடிக்காம இருப்பாங்க. இன்னொரு வகை தண்ணி மட்டும் குடிப்பாங்க. நம்மளால இந்த ரெண்டு வகையும் செய்ய முடியாது. நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உபவாசம் இருக்கலாம். அதாவது அரிசி மட்டும் சேர்க்காம என்ன நம்மளால கொஞ்சம் லைட்டா சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்டுட்டு நம்ம உபவாசம் இருக்கலாம். அதுவும் தப்பு கிடையாது. ரொம்ப வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், ஃபீட் பண்றவங்க, மெடிசன் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டா உபவாசம் இருக்கணும் அப்படின்னு இல்லாம லைட் டயட் அழகா எடுத்துட்டு ஏகாதசி உபவாசம் பண்ணலாம். அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசி உபவாசம் பண்றது அவ்வளவு நல்ல விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளா கோதுமை ரவையை யூஸ் பண்ணி அதை நம்ம கிச்சடி அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு சாம்பார் சாதம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுல கொஞ்சம் காய்கறி எல்லாம் சேர்த்து பண்றதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். என்ன காய்கறி சேர்க்கலாம் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பம் தான். காய்கறி சேர்க்காமையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான உபவாசம் ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். 1 கப்பு கோதுமை ரவை. இதை குக்கர்ல பண்ண போறோம் அப்படிங்கறனால நம்ம குக்கர்லயே போட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த ரவையை கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். ரவா வறுப்பட்டு பாருங்க, கொஞ்சம் நல்ல வெள்ளையா கலர் மாறி இருக்கு. கொஞ்சம் நல்ல ஒரு வாசனையும் வரும். தொட்டா கொஞ்சம் நல்லா சூடா இருக்கும். இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு இதை குக்கர்ல சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் வேற பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். வறுத்த ரவையும் பாசிப்பருப்பும் நான் பிளேட்ல கொட்டி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம தண்ணியில ஊற வச்சுக்கணும். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ரெண்டையும் இப்படி நுணுக்கி வச்சிருக்கேன். இதுவும் சேர்த்துருவோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜீரக மிளகோட வாசனை நல்லா இருக்கும். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இதோட 1 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணியிருக்கேன். மாதிரி பொடியாவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கிரேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா சாப் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம கிட்ட இருக்கிற காய்கறிகள், எங்கிட்ட 1 கேரட் இருந்தது, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் பரங்கிக்காய் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பரங்கிக்காய் ரொம்ப வெந்து குழஞ்சி போயிடும் இல்லையா, அதனால கொஞ்சம் பெரிய பீஸஸா கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம இந்த குக்கர்ல சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா நல்லா வாசனையா இருக்கும். காய்கறி பாருங்க, இந்த அளவு வதக்கினா போதும். நம்ம வறுத்தோம் இல்லையா கோதுமை ரவையும் பாசிப்பருப்பு, இதை வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தேன். நல்ல தண்ணியை வடிய வச்சாச்சு. இப்போ இதை இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா ஈவனா மிக்ஸ் ஆனா போதும். எந்த கப்புல ரவா எடுத்தோமோ அந்த கப்லயே 6 கப்பு தண்ணி அளந்து வச்சுட்டு நம்ம இதுல சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சாச்சு இல்லையா. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது விசில் வரும்போது பொங்கி வழியாம இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஸ்லாண்டிங்கா இப்படி நிக்கணும். இதுக்கு மேல இப்படி கிராஸா நிக்கணும். பாதிக்கு தான் இருக்குன்னா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பூன் அப்படியே நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு குக்கர் மூடிய மூடிடலாம். இது 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். கொஞ்சம் கூட சிந்தாம வெளியில வராம நீட்டா அந்த விசில் வந்துச்சு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பூன் உள்ள அப்படி நேரா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூட வெளியில வராது. அடுத்த விசிலும் வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. மூடி திறந்து பார்த்துடலாம். நம்ம இந்த பொங்காம இருக்கிறதுக்காக ஸ்பூன் போட்டோம் இல்லையா, இதை எடுத்துருவோம். ஒரு தடவை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும். காயெல்லாம் கூட குழையாம நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்க. இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிடுவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பை சேர்த்துருவோம். லாஸ்ட் இந்த மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால நல்லா பார்க்கறதுக்கு பிரைட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். லெமன் புழிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு சாப்பிடும்போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி ரவா கிச்சடி சர்விங்க்கு ரெடி. ரவா கிச்சடியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம நெய் வேறு தாளிச்சிருக்கோம் இல்லையா, கண்டிப்பான நெய் தாளிச்சிருங்க லாஸ்ட்டில். அப்போ தான் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல சூடாக இருக்குது, கொதிக்க கொதிக்க இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. காய்கறி குழையாமல் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப மைல்டாக இருக்குது. ஏன்னா நம்ம எதுவும் மிளகாத்தூளோ இல்லை சாம்பார் பொடியோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. வெறும் மிளகுத்தூள் ஜீரகத்துக்கு தான் சேர்த்துருக்கோம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே நேரம் கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். கோதுமை ரவை அப்படிங்கிறனால அது ஃபைபர் ரிச் இல்லையா, அதனால ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமையும் இருக்கும். அடுத்த மீல் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏகாதசி அன்னைக்கு இது பலகாரமாக சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான ரெசிபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு யாராருக்கெல்லாம் முடியுமோ, யாராருக்கெல்லாம் ஆசையா இருக்கோ, விருப்பம் இருக்கோ, அவங்க எல்லாருமே வந்து உபவாசம் இருக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் அது. அன்னைக்கு வந்து இந்த மாதிரி கோதுமை ரவையில கிச்சடி பண்ணி நீங்க பலகாரமா தாராளமா எடுத்துக்கலாம். கோதுமை ரவை கிச்சடியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.